ஊருக்கு கிளம்பியாச்சு. இங்கே சென்னையில் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதில் போய் இன்றைக்கி பஸ் ஏறலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் பஸ் தான், ஆனால் அங்கே போய் ஏறலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், காட்டுறேன். நிறைய ரவுண்ட்ஸ் தாங்க. நாளைக்கு வந்து ஒரு ஊருக்கு போகிறேன், எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு போவேன். இங்கே ஹோட்டலில் ஒரு இது மாட்டியிருக்காங்க, காட்டுறேன் பாருங்களேன், நல்லா இருக்கு. கிளம்பலாமா, போலாமா? வந்துருச்சா வண்டி? கிளம்பியாச்சு. போய் A2ல ஒரு டிஃபனை சாப்பிட்டுருக்கு. ராத்திரி பஸ் 10:30க்கு எங்களுக்கு கிளாம்பாக்கம்ல இருந்து. சரி, நைட் டைம் லைட்டோடு எப்படி பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் போயிட்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, என்ன வசதி இருக்குது என்ன வசதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்க போகலாம். ஆனந்த் பவனில் சாப்பிட வந்தோம். ஃபிங்கர் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு இருக்க. இன்றைக்கி நம்ம வெளியில் ரூம் வெக்கேட் பண்ணுறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்க்கணுங்கிறக்காக வேண்டியே தான் அங்கே போய் பஸ் ஏற போகிறோம் எங்கள் ஊருக்கு. வாங்க பார்க்கலாம் புது பஸ் ஸ்டாண்டை. அனைத்து லக்கேஜஸையும் எடுத்துகிட்டு போகலாம். கார் வந்து சார் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அப்படியா? சரி, வந்தேன்னா கூட ரொம்ப வெக்கேட் பண்ணிக்கலாம். திங்ஸில் எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கணும். சரி, போகலாம். லக்கேஜஸ் எடுத்து நம்மளே போயிடலாமா? ஹோட்டல் தான் கிளம்பிட்டோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே பார்ப்போம். சரியா? ரொம்ப நீட்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. இவ்வளோ க்ளீனாக பஸ் ஸ்டாண்டை பார்த்ததே இல்லை தான், ஃபஸ்ட் டைம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கஜகஜப்பெல்லாம் இல்லை. பஸ்ஸுக்குள்ளேருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் சேடாவாக இருக்குது, நல்லா இருக்கு. கிளாம்பாக்கம் போக போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ டிராஃபிக் சென்னையில். பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட், பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு உள்ள ஒரே என்ட்ரன்ஸுங்க. அதுல நீங்க தான் போகணும். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் ஒன்றும் ப்ராக்ரஸ் முடியல. முடியாம டுபாவர் ஓபன் பண்ணி விட்டான். மக்களை அழகழிக்க வச்சுட்டான். சென்னையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இங்க போட்டாங்க. கோயம்பேடுல அவங்க ஃபைட் பண்ணி வாங்கிட்டாங்க. கோயம்பேட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட் முதல்ல ஃபுல்லாக அங்கேயே கொண்டு வந்துடலாம். ஆட்சியாக கற்று தெரியல, ரொம்ப ஒரு ஆட்சி எடுத்துக்கிறாங்க. அது இந்த தடவை கஷ்டம் தான். இந்த தடவை பிரைவேட் பஸ்லாம் அங்கே தான் நிற்குது, தெரிஞ்சுங்களா? ஆக்சுவலி நீங்கள் இதில் இறங்குங்க. இது உள்ள பஸ் இருக்குதான்னு தெரியல. இல்லை, அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட பஸ் தான் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு எடப்பாடி. இந்த சைடு போறது, ஆமா, சவுத் சைடு போற முக்கியமான பஸ் மட்டும் தான் இங்க சவுத் பஸ் ஸ்டாண்ட். ஆமா, ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு இங்க வசதி பண்ணி கொடுக்குறேன். இவன் மொத்த பஸ் ஸ்டாண்டே நீங்க போட்டான். அதுக்கப்புறம் பாதி பேர் அங்க திட்டினாலுமே மாதத்துல கொஞ்சம் பஸ் ரன் உள்ள நீங்க போனாலே அவங்க வந்துடும். பிளாட்ஃபார்ம் எல்லாமே நான் ஒரு ரோடு இறக்கி விட்டேன். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தான் உள்ளதான் போனாங்க. ரொம்ப நடக்கணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ட்ராலி எடுத்துட்டு போயிடலாமா? சரி, ட்ராலி எடுத்துருவாங்க. பிளாட்ஃபார்ம் 12ங்கிறது தான் வந்து 12 தான் வந்து எங்களுக்கு பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்க ஏரியாவுக்கு போகிறோம்.
இனி என்ன கூத்தா போகுதுன்னு தெரியல, தேடி போகணும். புது பஸ் ஸ்டாண்டுங்கிறாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ், ஆனால் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேங்க. இங்கே பொதுமக்களுக்கெல்லாம் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம், பயங்கர கஷ்டமாக இருந்தது. நாங்களே கால் டாக்ஸியில் வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பொதுமக்களுங்கும் போது கஷ்டம்தான். நல்லா பெருசாக நல்லா பண்ணியிருக்காங்க. தண்ணி, வாட்டர் எல்லாமே வசதியாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு, ஆமாம், கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க, எச்சியெல்லாம் இல்லாமல். அப்புறம் அந்த மாதிரி க்ளீனிங், அப்புறம் அந்த பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போகிறக்கு ட்ராலி, ஏர்போர்ட்லலாம் இருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. க்ளீனாக தான் இருக்குது. 12 பிளாட்ஃபார்ம் 12 பே 15. சரி, நீட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல. பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது இல்லையா? ஏன்னா லாங் டிஸ்டன்ஸு, மக்களுக்கு கஷ்டம், அவ்வளோதான். அவங்களே நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. பழகி போயிடும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. போயிட்டோம், பரவாயில்ல. வெயில் கம்மியாக இருக்குல்ல, பார்த்துருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ராலி இருந்தது, இந்த மாதிரி எங்களோட லக்கேஜஸ் தூக்கிட்டு வர வசதியாக இருந்தது. டாய்லெட் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க, அதுதான் அவங்க மெயின். டாய்லெட் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டுமே க்ளீனாக இருக்குது. நாங்கள் போய் பார்த்தோம், க்ளீனாக இருக்குது, கச்சகச்சப்பு இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பஸ் ஏற முடியுது. நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் ஏறுறது. இங்கே ரொம்ப கன்வீனியண்ட்டாக, நீட்டாக, டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது பஸ் ஸ்டாண்ட், ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக டாய்லெட் ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்ச நாளாக எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டோட ரொம்ப பெருசாக, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டோட இந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. போயிட்டு காலையில் பார்க்கலாம். என்ன மக்கள் எச்சியே துப்புல அதிசயமாக இருக்குது. எல்லா பக்கமும் ரொம்ப சுத்தமாக இருக்குது. இல்லாட்டி எடி தரையிலாம் எச்சி துப்பி வச்சு ஒன்றுக்கு போய் வச்சு எல்லாம் அட்டகாசம் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. மக்கள் இப்படியே இருக்கணும், நம்ம மக்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும்.